அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வன மாந்திரீக குரு தன்னுடைய மாந்திரீக ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்கக்கூடிய மற்றவர்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு வசிய பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா, மற்றவர்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு பிரயோக முறை. அது மாந்திரீக ஓலைச்சுவடியில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத உங்களுக்கு நான் வாட்சி காமிக்கிறேன். அதன் பிறகு அதனுடைய பொருளை உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன். சரிங்களா? கேளடா சீடனுமே தீர்க்கமுடன் எண்ணில் அடங்கா சித்தானது நாதாக்கள் கூறிய மார்க்கம் மறைவின்றி கூற கேளடா. வளர்பிறை தொட்டு வரும் முதல் நாளிலே கருவுமத்தை என்றொரு மூலிகை சாபம் திரட்டி மை வாங்கி புனுகு கோரோச்சனை கூட்டி பிடாரி என்னும் தேவதையை வணங்கி ஆம் ஓம் ஆம் பகவதி பிடாரி அகாரமும் உகாரமும் கூட்டி வஷிய வஷிய நமக என்று மண்டலமது ஜெபிக்க கையில் தொட்டவரெல்லாம் உன் வசமாமே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சுவடியில் குறிப்பு இருக்குது. சரிங்களா? இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது கேளடா சீடனுமே அப்படின்னா, சீடன் அதாவது குரு என்ன சொல்கிறாங்கன்னா, சீடனுக்கு நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு சீடனுக்கு சொல்கிறாரு. தீர்க்கமுடன் எண்ணிலடங்கா சித்தானது நாதாக்கள் கூறிய மார்க்கம் மறைவின்றி கூற கேளடா. அதாவது இந்த உலகத்தில் ஏகப்பட்ட வசிய சித்துகள் இருக்குது. அதில் இது ஒரு அற்புதமான சித்து. அந்த சித்தை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வளர்பிறை வரும் முதல் நாளிலே. சரிங்களா? வளர்பிறை வரும் முதல் நாளிலே அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? இந்த வளர்பிறையில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் வளர்பிறையில் வரும் முதல் நாளிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அந்த நாளில் கருவுமத்தை என்றொரு மூலிகையாம் சாபம் திரட்டி அப்படின்னா, இந்த கருவுமத்தைன்னு ஒரு மூலிகை இருக்கும். அந்த வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு அந்த கரு ஊமத்தைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையை வேற எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த மூலிகை வேற எடுத்து மை வாங்கி அப்படின்னா அந்த மூலிகையை கருக்கி மை பக்குவத்தில் கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சு அதவுடன் புனுகு கோரோச்சனை கூட்டி என்ன செய்யணும்னா நல்லா அரைக்கணும். அரைச்சு வரும்போது இதோட என்ன செய்யணும்னா வெள்ளை நிற பசுவுடைய நெய் சேர்த்து அரைக்கணும். சரிங்களா? அரைச்சு அந்த மையை ஒரு செப்பு டப்பாவில் வலிச்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பிடாரி என்னும் தேவதையை வணங்கி அப்படின்னா காளியை வணங்கி இந்த மைக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மையை காளி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி, அதாவது ஓம் ஆம் பகவதி பிடாரி அகாரமும் முகாரமும் கூட்டி வசிய வசிய நமக என்று மண்டலமது ஜெபிக்க கையால் தொட்டவரெல்லாம் உன் வசமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைய ஒரு செப்பட்டப்பால் வலிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது இந்த மந்திரத்தை, அதாவது ஓம் ஆம் பகவதி பிடாரி அப்படின்னு அகாரமும் முகாரமும் அப்படின்னா அவ்வும் உவ்வும். சரிங்களா? அவ்வும் உவ்வும் வசிய வசிய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 48 தினத்துக்கு இந்த மந்திரத்தை இந்த மைக்கு உரு கொடுத்த அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு இந்த மையை நீ கையில் தொட்டுக்கிட்டு யாரை தொடுறியோ அவங்களெல்லாம் உனக்கு வசமாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மாந்திரிக குரு என்ன சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? என்ன செய்யணும்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு கரு உம்மத்தை செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய வேற ஆணி வராமல் பிடிங்கி எடுத்துக்கிட்டு அந்த மூலிகை வேற பச்சை கற்பூரம் போட்டு எரித்து கறி பக்குவத்தில் வந்த பிறகு அந்த மூலிகையோடைய வேற கல்வத்தில் போட்டு நல்லா நைஸாக இடித்து நல்லா அரைச்ச பிறகு அதோட அத்தரு புணுகும் சேர்த்து கோரோசனையும் புணுகும் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும், நல்லா அரைச்ச முடித்த பிறகு பசு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுவுடைய நெய்யை அதில் ஊற்றி நல்லா அரைச்சி அதை மை பக்குவத்தில் வந்த பிறகு அந்த மையை வலித்து ஒரு செப்பட்டப்பாலை சேமித்து வச்ச பிறகு அமாவாசை அன்னைக்குன்னு காளி படத்துக்கு செவ்வரளி பூ மாலை சாத்தி ஒரு வாழை இலையில் இந்த மையை வச்சுக்கிட்டு இந்த மைக்கு வெத்தலை பூ பழம் தேங்காய்லாம் வச்சு பூச்சை போட்டு முடித்த பிறகு இந்த மைக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 48 தினத்துக்கு இந்த மைக்கு நம்ம உரு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மையானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு இந்த மையை எடுத்து யாரை நம்ம வசியம் பண்ணணுமோ, யாரை நம்ம விரும்புகிறோமோ அவங்களுடைய
தலையிலையோ இல்லை அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய உடல் உறுப்பில் ஏதாவது ஒரு பகுதியில் தடவி விட்டோம் அப்படின்னா அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா முழுசாக நம்மளுடைய சொல் பேச்சு கேட்டு நம்ம மேலே அன்பு பாசம் இந்த மாதிரி விஷயத்துக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமை. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இந்த மையை பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் பெண் மேலேயோ ஆண் மேலேயோ நம்ம தடவணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுத்தபத்தம் இல்லாமல் இந்த மையை நம்ம தடவணும் அப்படின்னா இந்த மையானது இது வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சுவடியில் மறைமுகமாகவே சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு வசிய பிரயோக முறை. இந்த பிரயோக முறை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய பிரயோக முறை. இது அனுபவத்திலையுமே கை கண்ட ஒரு அற்புத வசிய பிரயோக முறை. இந்த பிரயோக முறை வச்சு நம்ம யாரை கணவன் மனைவியவும் வசியப்படுத்தலாம், நம்ம காதல் பண்ணக்கூடியவங்களையும் நம்ம வசியப்படுத்தலாம். இல்லை உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய சொல்படி கேட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் இந்த மை பிரயோகத்தை பிரயோகம் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா யாரை நீங்கள் உங்களுடைய சொல்படி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேலே இந்த மை பிரயோகத்தை நம்ம பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இந்த மை பிரயோகத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை. இது எல்லாருமே பயன்படுத்தலாம். இது நீங்களே அரைச்சி தாராளமாக பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு மை ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மை நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே லைக் ஒன்று போடுங்க. சரிங்களா? எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே போகாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.